இன்னைக்கு யார் வந்திருக்கா, யாருகிட்ட நம்ம பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட ஒரு முக்கியமான 5 தலைங்க வந்திருக்காங்க. இவங்க இல்ல அப்படின்னு சொன்னா நாடே இயங்காது. அவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்துருவோமா? தம்பி நீங்க யாரா வந்திருக்கீங்க? நீங்க இது என்ன? பிஎம் நம்ம நிகழ்ச்சியினுடைய பிரதம மந்திரி இவர்தான். நீங்க யார் சார்? கட்சி தலைவர். எந்த நாட்டுக்கு தலைவர்? தமிழ்நாடுக்கு தலைவர். தமிழ்நாட்டுக்கே நான் தான்யா தலைவர். கெட்டப்ப பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க எந்த கட்சிக்கு தலைவராக இருப்பாங்க. என்ன வணக்கம்மா, இன்னும் சப்பனக்கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்க யாருமா? குடும்ப தலைவி. அதாவது நிறைய இடத்துல குடும்ப தலைவியாகவும் இருப்பாங்க, சில இடங்கள்ல குடும்ப தலைவலியாகவும் இருப்பாங்க. நீங்க தலைவியா தலைவலியா? தலைவலி. தலைவலியா? வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலே கொட்டாய் விடுறாப்ல. நிகழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லையடா அதுக்கு. அப்புறம் சொல்லுங்க. நீங்க யாரு? நான் கலெக்டர். நீ கலெக்டரா? ஒரு கலெக்டருடைய வேலை என்னம்மா? சாப்பிட்டு தூங்கணும். கலெக்டருடைய வேலை என்பது சாப்பிட்டவுடன் தூங்கவும். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டீங்க, தூங்கி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஏஞ்சி மறுபடியும் சாப்பிட்டு தூங்குவேன். நீ, நான், தம்பி, நம்ம கலெக்டர் 4 பேருமே சாப்பாட்டை பத்தி பேசவே கூடாது. சாப்பாட்டை பத்தி பேச வேண்டிய ஒரே ஆள் வால்டர் வெற்றிவேல். வணக்கம். வணக்கம். சரி, கிட்டத்தட்ட ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு கலெக்டர், ஒரு குடும்ப தலைவி, ஒரு அரசியல் கட்சி தலைவர், பாரத பிரதமர். சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? இப்போ நீங்க பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிற ஐடியாவில் இருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் கூட்டுற ஐடியாவில் இருக்கீங்களா? இன்னும் கூட்டுவோம்யா. ஏத்தியா யாரும் வண்டி ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாது. மேல டாப் வரைக்கும் ஆகாயத்துல போய் என்னைக்கு முட்டுதோ அது வரைக்கும் நாங்க ஏத்திட்டே இருக்கோம். அப்படிதானே? வெளியே விட போலாம். வாழ்க பாரத பிரதமர். ஐயா பிரதமர் ஐயா, சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன? வெளிநாட்டுக்காரங்க நாட்டுக்குள்ள வந்தாங்க. எதுக்குமா வந்தாங்க? ஊட்டி கொடைக்கானல சுத்தி பாக்குறக்கா? அடிமையாக்கிறதுக்கு வந்தாங்க. ஓ, நம்மள அடிமையாக்குறதுக்கா? அப்படி அது நம்ம என்ன பண்ணோம்? தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த நாட்டு விட்டு போங்க, நாட்டு விட்டு போங்க போராட்டம் பண்ணாங்க. வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். என்னமா? அவங்களெல்லாம் இப்ப நடத்த படிப்பு படிக்கிறோம், நினைச்சது வாங்குறோம், நினைச்சது எல்லாமே பண்றோம். சுதந்திரம் எந்த வருஷம் கிடைச்சது? பழைய மாமா வாழ்றதுக்கு முன்னாடி டைனோசர்லாம் வாழ்றதுக்கு முன்னாடி பழைய காலத்து. டைனோசர்லாம் வர்றதுக்கு முன்னாடி, அந்த படம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சுதந்திரம்லாம் கிடைச்சது. ஆனா வருஷம் தான் கரெக்டா தெரியல. அப்புறம் நம்ம பிரதமர் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். அவருக்கு ஒரு முறை நல்லா கைத்தட்டுங்க. ஐயா, இந்த கொரோனான்னு சொல்றாங்களே ஐயா, அதுல முதல் அலை போயிடுச்சியா, 2வது அலை போயிடுச்சியா, 3வது ஒரு ஆளா வரும்னு சொல்றாங்களே ஐயா, வந்தா என்ன பண்ணணுங்க? எல்லாரும் போய் பிச்சை எடுக்க வேண்டியதான். இந்த ஒன்றுக்குத்தான் பிரதமர் அவர்கள் சரியாக பதில் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு அலை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் சேர்ந்து அம்மா பிச்சை எடுக்க. அதனால அந்த 3வது அலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ கடவுளை வேண்டிக்க. நான் கடவுளை வேண்ட மாட்டேன். எங்க டாடி சொல்லுங்க, எங்க டாடி டெய்லி சாமி தான் கொண்டுருவாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நானும் வேறவே நேரம் எதுவும் சாப்பிட வேண்டாம். சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிடுவேன். எங்க அம்மா எப்பவுமே சின்ன மீன்ல சின்ன முள்ளு இருக்கும்ல, அதே வாங்கி கொடுப்பாங்க. பெரிய மீன்ல பெருசு பெருசா முள்ளு இருக்கு, வாங்கியே கொடுப்பாங்க. நான் அந்த முள்ளை பார்க்காம சம்டைம்ஸ் முழுங்கிடுவேன். அதுக்கு நம்ம மீன் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு ENT டாக்டர் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய. பெரிய முள்ளா இருக்கிறது நான் கண்ணை பார்த்து எடுத்து சாப்பிடுவேன். சின்ன முள்ளா இருக்கிறது எனக்கு கண்ணே தெரியாது. மீன் அடிப்பாங்க, நான் சாப்பிடுவேன். பல்லு முள்ளுக்கு தான் செக் பண்ணுவேன். மீன் சாப்பிடுற அழகே ஒரு அழகிய. உங்களுக்கு என்ன மீன் பிடிக்கும்? சாதா மீன் பிடிக்கும். அது எங்க கிடைக்குமா? எந்த மார்க்கெட்ல கிடைக்கும்? தண்ணிலே கிடைக்கும். அதாவது நீங்க சாதாரணமா போனாலும் அந்த மீன் உங்க கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தண்ணிலே போனீங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை என்னமா? மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. நல்லது பண்ணுவாங்க. ஆமா, மக்களுக்கு நல்லது பண்றதா ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை. கைத்தட்டுங்க தம்பிக்கு. இப்ப நம்ம இந்த அரசியல் தலைவர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஏதாவது நீங்க வேண்டுகோள் இருக்கா? மேக்கப் பண்ண சொல்லுவேன். மேக்கப் பண்றதா? ஐயா, அந்த சேவையை உங்களால் செய்ய முடியுமா? போட்டுட்டா போச்சு, அவ்வளவுதான். கையை தட்டி இருக்கான். வருங்காலத்துல பெரிய அரசியல்வாதியாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா, குடும்ப தலைவியுடைய வேலை என்னமா? குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும். காலையில முடிச்ச உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிங்கப்பா. குளிக்கிறதா முதல் வேலை. அப்புறமா ட்ரெஸ் பண்ணணும். என்னமா?
கலெக்டர் அப்புறம் என்னம்மா கொட்டாவிலாம் விட்டு பிடிச்சாச்சா? ஐயோ கொட்டாவி. ஆமாயா, இந்த தொப்பிக்கு கீழே என்ன இருக்குன்னு பாப்போமா? கெட்டப்புல சாமி விக்கிற மாதிரி இருப்பான்னு பார்த்தா சேது விக்கிற மாதிரி வந்து உட்கார்ந்து. இந்த மண்டையை பாருங்களேன், தொப்பியை போட்டு மேட்ச் பண்ணி விட்டுருக்கான் பாருங்க. இல்ல சார், முடி வந்து பாக்குறதுக்கு சிம்பு மாதிரி அதிகமா இருந்துச்சு அவனுக்கு முடி. சிம்பு மாதிரி இருந்த முடிய பூரா வெட்டி ஆளை தனுஷ் மாதிரி ஆக்கிட்டீங்க. நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி. நான் ஒரு போலீஸ். போலீஸா? காவல்துறை கிடையாது. ஓ, இவங்கிட்ட அவங்க குடும்பத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கியா? நீ கேட்டியா தலைவா? நான் கேட்டேன். தலைவா, இப்ப அவங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க தலைவா? அம்மா பாத்து சொன்னேன். நீ வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலி போய் சொல்றான். தம்பி, ஒரு ரெண்டு ஆளை தாண்டி போறதுக்குள்ள நீ உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லிருக்க, அவங்க உங்க அப்பா அம்மா பத்தி சொல்றாங்க. என்ன ஐடியாவுல இருக்கீங்க? ரெண்டு பேரும் நான் இந்த ஃபேமிலி சொல்ற ஐடியால இருக்கறோம். என்ன தலைவா, உன்னை நம்பி ஒரு குடும்ப தலைவி பக்கத்துல உட்கார வச்ச தப்பா போச்சு தலைவா. இப்போ உங்க அப்பா அம்மா பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்களா? நீங்க யாரு? அந்த ஒயிட் கலர்ல ஒருத்தர்ல அவர்தான் உங்க அப்பா. அது பக்கத்துல இன்னொருத்தர் பிங்க் கலர் போட்டுருக்காங்களே, அவங்க தான் இவரோட அம்மாவா. இன்னொருத்தர் எல்லோ கலர் போட்டுருக்காங்களே, அவங்க தான் இவரோட அக்காவா. அடுத்து இன்னொருத்தர் ப்ளூ கலர் இருக்காங்களே, அவங்க தான் இவரோட அண்ணியா, சித்தியா. டாடி மேல இருக்காங்களே, அதான் சொல்லல. அரிணி பக்கத்துல இருக்கிறதாமா உன் டேடி. அரிணிக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க, அது யாரு? டாடி. எங்கெல்லாம் பார்த்தா கால்ல பூ வச்சுக்கிற மாதிரி கேள்வி தலைவா. என்னன்னு கேள்வி தலைவா. அப்ப அது உண்டா, அப்ப இது உண்டா, என்னது? என்னதுமா? இல்ல டாடி தான், அவங்க ட்ரெஸ் டாடி தான். இங்க பாரு, இப்போ அந்த ஒயிட் கலர் கலை அவர் யாரு? உங்க டாடியா? இல்ல, அவன் வந்து எனக்கு அப்பா, டாட்டா வந்து எனக்கு டாடி. என்னது என்னமா உங்களுக்கு டாடினா என்னது இது? இந்த பார்த்தா இங்கள பார்த்தா ஃபீல் பண்ணிட்டா. இது உண்டனா அது உண்டனா என்னது? சொல்லு. ஏதாவது ஒண்ணா சொல்லுமா. என்னத்துக்கு நீ ரெண்டையும் போட்டு கொல்லுறீங்க? அப்பா வந்து எனக்கு ஃபாதர், டாடி வந்து எனக்கு கிராண்ட்பா. வாட் புரியுது? உனக்கு என்ன புரிஞ்சு தலைவா? சொல்லு தலைவா. ஒயிட் கலர்ல ஒருத்தர் இருக்கால்ல, கண்ணாடி போட்டு. ஆமா. அவர் தான் இவரோட ஃபாதரா. இன்னொருத்தர் பிளாக் கலர் போட்டுக்கால்ல, அவர் தான் கிராண்ட் ஃபாதரா. ட்ரெஸ் வந்து ரெட். தலைவா, அந்த 10 ரூபா கண்ணாடி கழுத்து தலைவா. அது சிவப்பு கலர் சட்டை, அதை போய் கருப்புன்ற கண்ணாடி போட்டுட்டு. அது பிளாக் தான். அது காவல்துறை அதிகாரியுடைய அப்பா. நீ அப்பாவா மாத்தி விடாதா? என்ன தலைவா நீ? இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்காருல, அவர் வந்து அவங்களுக்கு அப்பா தானே. உனக்கு என்ன முறை? மாமா. மாமா ஒரே வேட்டி கூடு. மாமா அங்கே சிரிப்பை பாரு. சரி, இப்ப நீங்க இது யாரு உங்களுக்கு? வந்து எனக்கு அக்கா. எல்லாருமே அக்கா அப்படின்னே கூப்பிட்டீங்கன்னா நீங்க எங்க பொண்ணு பாப்பீங்க? உங்களுக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. பொண்ணுங்களே பிடிக்காதா? கருப்பாக பிடிக்காது, வெள்ளையாக பிடிக்கும். கலெக்டர், கருப்பா இருக்கிற பொண்ணு பிடிக்காதுன்னு சொல்றாரு தலைவர். ஏன்னு கேளுங்களேன் கொஞ்சம். கருப்பா எனக்கு பொண்ணுங்களா பிடிக்காது. அது நாத்தடிக்கும். நாத்தடிக்குமா? ஆமா. கருப்பா இருந்தா நாத்தடிக்குமா? அடிக்காதுல? கருப்பா அச்சு குளிக்கணும்னா நாத்தடிக்கும். அதுக்குதான். வெள்ளையா இருக்கிற பொண்ணு குளிக்கலன்னா நாத்தடிக்காதா? நாத்தடிக்காது. இது யாரு சொல்லி கொடுத்தாதுமா? அப்பா சொல்லி கொடுத்தாரு. அப்பா வீட்டுல உட்காந்து எதுவும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நான் எப்படி இருக்கேன் தம்பி? நான் என்னுடைய கலர் எப்படி இருக்கு? பிரவுன் கலர்ல இருக்கு. நான் என்னமோ குரங்கு மாதிரி பிரவுன் கலர்ல தெரியுதுன்றா. ராஜா, நான் மனுஷன் ராஜா. இங்க ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கியாமாப்பா, எனக்கு தகவல் வந்துச்சே. என்ன சொல்ற? ஆமா, நான் சேர்த்துக்கிட்டேன் கேர்ள் ஃப்ரெண்டா. எப்ப சேர்த்த? அப்ப நீங்க மேக்கப் பண்ணாங்களா? ஆமா. அப்ப நான் சேர்த்துக்கினேன். அந்த கேப்ல சேர்த்துட்டே நீ?
நான் டெய்லி வீடியோ கால் பண்ணி பேசுவேன்னு சொல்லிட்டேன். டெய்லி வீடியோ கால் பண்ணி வேற பேசுறேன்னு சொல்லிருக்காங்களா? ஆமா. ஆமா, இவங்க கிட்ட டெய்லி வீடியோ கால்ல பேசுவீங்க. ஆமா, அடுத்து வேற என்ன பண்ணுவீங்க? அவங்க எங்க வீட்டுக்கு வராங்களா, அவங்க நான் அவங்க வீட்டுக்கு போவேன். ஓ, இப்படியே தான். பீச்சுக்குள்ள போறதா சொன்னாங்களே தம்பி. நெக்ஸ்ட் சண்டே போவோமா? நெக்ஸ்ட் சண்டே போவோம். நெக்ஸ்ட் சண்டே இந்த பொண்ணு கூட போறீங்கல்ல? இந்த வர்ற சண்டே நீங்க எந்த பொண்ணு கூட போறீங்க? மண்டே, இந்த Thursday, Tuesday அது வந்தா கூட இவங்க கூட போவேன். 24 வருஷம் நீங்க அவங்க கூட தான் போவீங்க, அவங்க கூட தான் வருவீங்க. ஆமா. அத்திகே, நீங்க சொல்லுங்க தம்பி. பேய் பிசாசுலாம் சொல்றாங்கல்ல, அது எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். கருப்பா இருக்குமா? கண்ணு மட்டும் தெரியும், ஆனா அது உடம்பு தெரியாது. இருட்டுல பேய் வரும், அது மறைஞ்சு நம்மள அடிக்கும். அப்படியே முடி புடிச்சி இப்படி பண்ணோம். எந்த படத்துல வருது இந்த சீன்லாம்? 4 பேய் ஒரே வீட்ல இருக்கும். 4 பேய் ஒரே வீட்லயா? இது யார் ஃபேமிலியை சொல்றடா? எங்க அப்பா. உங்க ஃபேமிலியை தான் சொல்றியா? சரி, கையை தட்டுங்க. சரிம்மா, நீங்க திருக்குறள்லாம் சொல்லுவீங்களா? அப்படியா? திருக்குறளை எழுதுனது யார்? மகாத்மா காந்தி தாத்தா. மகாத்மா காந்தி தாத்தா. தம்பி, உங்களுக்கு தெரியுமா திருக்குறள்? தெரியுமில? திருக்குறள் தெரியுமா? சாரி, நம்ம பக்கத்துல அந்த வாடே வரப்பா. உனக்கு தெரியல செல்லம்? என்ன தெரியும்? சுத்த பொண்ணு உள்ளாடும் ஆடத்தை நான் சுத்த வடு. கையத்தட்டுங்க யார். அந்த பொண்ணு ஒரு திருக்குறள் சொல்லிச்சலாமா? தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தமா? அடிச்சா மறந்து போயிடும், ஆனா மனசுல படிக்கிறதுக்கு பேசினா மறந்து போகாது. கையை தட்டியா கை குடுறா செல்லம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. என்ன அர்த்தம்? புண்ணாயிடும். நம்ம ஏதாச்சு சர்க்கரை ஏதாச்சு தேன் ஏதாச்சு போட்டுட்டோம்னா தூங்கிட்டோம்னா ஏதாச்சு போட்டுட்டு தீப்புல சர்க்கரை தேனா என்னம்மா தலைவா? இங்க இவரு சொன்னது சரியா, இந்த பொண்ணு சொன்னது சரியா? நீங்க பொண்ணு சொல்றா சரி. தலைவா, நாட்டை காப்பாத்திடுவா தலைவா. நீ தலைவா, உங்ககிட்ட வந்து ஒரு சிலர் வந்து சில கோரிக்கைகள் மனு கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. கொடுக்க சொல்லலாமா? மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வைக்கிறா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதிதான். ஐயா, இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸ்கூல் திறக்கலாமா வேண்டாமா? திறக்கவே முடியாது. வாய்ப்பே. ஸ்கூல் திறக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சார்? அடிப்பாங்க டீச்சர். ஸ்கூலுக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ்ல யாரையாவது அடிக்க சொல்லுங்களேன் பாப்போம். சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க அங்க நம்ம இங்க. எப்படி? ரைட், அடுத்தாப்புல ஒரு மனு வந்திருக்குது. யாருக்குன்னு பாப்பா? தலைவா, உனக்கு தான் தலைவா வந்திருக்குது. ஆமா, எப்ப பார்த்தாலும் சஸ்வின் டிவியில் ஒரு ஹீரோயினே பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமா, நயன்தாரா. உனக்கு வயசு என்ன ராஜா? 5 வயசு. ஆமா, நயன்தாரா உனக்கு எதுக்காக ரொம்ப பிடிக்குது? அதுல த்ரில்லிங்கான படம் அது. வாட்டர் த்ரில்லா இருக்குல்ல ஐயா, அதனால பிடிச்சிருக்கு. என்னமா கண்ணாடி எப்படி போட்டுருப்ப? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இப்பவுமே அரிசி திங்கிறதுனால இவளுக்கு ஏதோ பட்ட பேர் வச்சிருக்கீங்களாமே? அரிசி மூட்டை. ஆனா அரிசி மூட்டை. அத்திகே, இந்த பிள்ளைக்கு வந்து வீட்டுல அரிசி மூட்டைன்னு பேர் வச்சிருக்காங்களா தம்பி? அது சரியா தப்பா? சரி. ஏன், என்ன காரணம்? எதை வச்சு? பார்க்கவே அப்படிதான் இருக்கா. ஏய், அவ சரியா தான் வச்சிருக்கா. பார்க்கவே அரிசி மூட்டை மாதிரி இருக்கா. அந்த அக்கா வேற அடிச்சு சாப்பிடுவாங்க, ஆனா எங்க அம்மா தீம்பாவு காய்கறி எங்க அம்மா சமைக்காமலே வெறும் காயை சாப்பிட்டுருக்காங்க. பீச்சு அரிசியை தின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அரிசி மூட்டை வச்சிருக்கீங்க. ஒரு அம்மா காய்கறியே வச்சிருக்காங்களாம். காய்கறி மூட்டையா பேர முடியும்? எங்க அம்மா வேற இங்க வேற எங்க அம்மா அரிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க எனக்கு. இங்கேயுமா? போகும்போது கொஞ்சம் குடுக்க வச்சு போகும்போது குடுக்கறதுக்கு. ஓ, குடுக்கறதையும் கொடுத்துட்டு அதுக்கு அரிசி மூட்டைன்னு பேர் வைக்கிறது. குடும்ப தலைவியாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காவியாசி சானியா அவர்கள் இரவு முழுவதும் தூங்குவதில்லை, பகலில் படுத்து நன்றாக தூங்குகிறாள். தம்பி ஆத்விகே, நைட்டு பிறந்த பிள்ளை தூங்க மாட்டேங்குதா தம்பி? அது சரியா தப்பா? தப்பு. நைட்டு தூக்கம் வரணும்னா என்ன செய்யணும் தம்பி? காலைல ஃபுல்லா முழிச்சிருக்கணும். பகல்ல பூரா முழிச்சிருக்கணும், அப்பதான் நைட்டு தூக்கம் வரும். அப்ப அந்த அரசியல் கட்டுருமா? இந்த பாப்பாவுக்கு வந்து நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குதான். நைட்டு தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? நைட்டு தூக்கம் வரதுக்கா? நைட் தூக்கத்துக்கு ஃபோன் பார்க்கணும். ஃபோன் பார்த்தா அப்படியே தூக்கம் வந்துரும். ஃபோன் நைட்ல பார்த்தா உடனே கடுப்பாயிடுற கண்ணெல்லாம்.
ராத்திரி தூங்கினா பகல் நாள் பிரிஸ்கா இருக்க முடியும். இல்லாட்டி நல்லா சொக்கி 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 அப்படியே லாஸ்டா தூங்கிடணும். அப்புறம் அம்மா அப்பா என்கிட்ட திட்டுவாங்க. சொக்கி சொக்கி தள்ளுதாமே இதே 4 வாய் கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறார். 5வது வாய் கொடுத்தா வாவ் என்று வாந்தி எடுக்கிறார். 3வது வாய் சாப்பிட்டாலே வாந்தி வந்துருமா தம்பி? அதுக்கு 4 வாய் சாப்பிட்டா வாந்தி எடுக்கணும் தம்பி. இங்கதான் மருந்து இருக்கா? யூடியூப்ல பார்க்கணும். யூடியூப்ல பார்க்காதான் அது பேரு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி கண்டுபிடிக்க சுத்தமாவே முடியாது. வாய்ஸ் மாதிரி இருக்கும். வாய்ஸ் இதுன்னு அது மேட்சஸ்ல கூட இருக்கும். இப்போ ஒண்ணு இல்ல தம்பி, எனக்கு 2-3 நாளா பேதி ஆயிட்டு ராஜா. இந்த பேதி நிக்கிறதுன்னா நம்ம எப்படி வாய்ஸ் மெசேஜ் அதுல எப்படி போடணும்? அது இதான் பேதி வராம மருந்து செய்யறது எப்படி? பேபி வாழைமரம் நடுவது எப்படியா? ஏன் ஆமாடா, என்ன பாரு ஒரே பேதி எடுக்கிறதா வந்தீங்க. ஓ ஒன்ன பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்கா தம்பி, அது என்னன்னு கேட்பமா? சொல்லுங்கம்மா, என்னம்மா கம்ப்ளைண்ட்? அவங்க தம்பியை வந்து செல்ல குட்டின்னு சொன்னா அவனுக்கு பிடிக்காது சார். அவன் மட்டும் தான் செல்ல பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு போய் காட்டுல விட்டுறான் அவன் தூங்கும்போது அப்படின்றான். அவன் வந்து தண்ணி ஊற்றி வச்சானா அப்போ கோவம். தரையில அவன் தண்ணி ஊத்துறான், உனக்கு ஏன்டா கோவம் வருது? அவன் நான் வயிற்று ஊற்றிட்டான். ஓ, அவன் தண்ணியை ஊற்றி வச்சிருக்கான். இந்த தம்பியா வலிக்கு தலைக்க மல்லா கட்டு எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கு தம்பி? மண்டலம் ஓடல. மண்டலம் உடையல இல்ல, மண்டலம் உடையல, கொஞ்சம் மல்லா கொழுந்ததுல பின்பக்கமா கொஞ்சம் அடி. இங்கெல்லாம் படல, சும்மா ஜெட்டில் மட்டும் பட்டுச்சு. ஜட்டி போட்டதுனால அது ஹெல்மெட் மாதிரி நம்மளை காப்பாத்திருக்கு. ஜட்டி மட்டும் போடாம இருந்திருந்தா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு யாருக்குமே தெரியாது. என்னமா இப்ப நம்ம லத்திகா கலெக்டருக்கு யாருடைய படம் வருதுன்னு பாப்பா. யாரும் தெரியுதா? எல்லாரும் பாத்துக்குங்க, எல்லாரும் பாத்துக்குங்க. இது யாருமா சொல்லு? வடிவேலு. வடிவேல் மாதிரி ஏதாவது பண்றியா? ஹலோ, குரங்கு மாமா என்ன வேலை? ஹலோ, அது கண்ணாடிங்க. அம்மா மூஞ்சி அப்படி இருக்கு. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. வாழ்க்கை எது நோக்கி பயணமா போயிட்டு இருக்கேன்னே தெரியலையே. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட்டு இருக்குன்னே தெரியலையே. வடிவேலு அவர்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. அடுத்து இது யாருன்னு பாப்போமா? உங்களே பாதியார் தெரியாதுல்ல, இது முடிக்கும் போதே தெரியுது. இது யாருன்னு தெரிஞ்சா தம்பி? மியூசிக் வாசிக்கிறலையா? அவர் மாதிரி இருக்கியா? ஃபார்மர் மாதிரி இது. ஃபார்மர், விவசாயி. ஆமா, விவசாயி மாதிரி தெரியுது அவரை பார்க்கும்போது. தெரிஞ்சிருச்சு. இந்த மாடு கோழில இருப்பாங்கல, அது மாதிரி தெரியும். பஞ்சாபி தாபா கடை வச்சிருக்கிற மாதிரி தெரியுதியா? அதுதானே? ஆமா. இவர் யாரு, என்ன விவரம், அவரை பத்தி என்ன தெரியுமாமா? பகத்சிங் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு போராடினவர். சுதந்திர போராட்டத்தில் போராடிய ஒரு வீரர். ஆக்சுவலி இவர் கூட இன்னும் 2 வீரர் இருந்தாங்க. 3 பேரை ஒன்னா தூக்கில் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னாப்புல. ஐயா ஒரு கைத்தட்டிடலாமா? இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து ஒரு ஆங்கிலேய போலீஸ்காரரை வந்து கொன்று விட்டார். அதற்காக அவரை பிரிட்டிஷார் தூக்கிலிட்டு இவருடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்து காவல்துறை அதிகாரி வரார். போலீஸ்காரருக்கு வந்து இவருடைய படம் தான் வந்திருக்கு. யாரு? அப்படி யாரு? குழந்தைகளின் மாவா பார்த்து அடப்பாவீங்களாங்க. இவர் யாருன்னு தெரியுமா? தெரியுதுல்ல? இவருக்கு தெரியும்யா, எனக்கு தெரியுமே. அது சொல்லுங்க தம்பி, இது யாரு? இது வந்து இவர் தான். இவரா? அதுல இருக்கார்லையா, அவர் தான் இவர். இவர் தான் அவர். தம்பி உங்களுக்கு தெரியுமா? பசங்களுக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கறது. ஆசிரியரா? அந்த மாதிரி தெரியல. அவரை பார்த்தா டீச்சர் மாதிரிலாம் தெரியலப்பா. நேரு மாமா. நேரு மாமா. அவர் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் செல்லமா எல்லாரும் நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 5 வந்து ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க. நவம்பர் 14. சாரி சார். சாரி சார், நவம்பர் 14 அவர் பிறந்தாரு. அத்விகி, இவர் தான் நேரு மாமா. நேரு மாமா. யார் மாமா? எங்கயோ இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எங்கயோ கேள்விப்பட்டிருக்கையா? நான் நேரு மாமா நினைச்சேன். நீ நேரு மாமா தான் நினைச்சியா? நான் நேரு மாமா தான் நினைச்சேன். ஆனா இப்ப சரியா போச்சு. அவரு சட்டையில ஏன் ரோஸ் வச்சிருக்காருன்னு தான் கேட்டேன். அவருக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால வச்சிருக்கிறாரு. கரெக்ட், அவருக்கு ரோஸ் கலர் ரொம்ப பிடிக்கும், அது வச்சிருக்காரு. இதே பச்சை கலர் பிடிச்சிருந்தா பச்சை மிளகாய் சொல்லி வச்சிருப்பாரு.
அதாவது இந்த பழக்கத்தை ஆரம்பித்து விட்டது அவருடைய ஒய்ஃப். அவங்களுடைய நினைவாக அவருடைய கடைசி காலம் வரை அவர் வந்து அவருடைய சட்டையில ஒரு ரோஸ் வைக்கும் பழக்கத்தை அவராக வழக்கமாக வைத்துக் கொண்டார். ஒரு பிரதமர், ஒரு அரசியல்வாதி, ஒரு குடும்பத் தலைவி, ஒரு கலெக்டர், ஒரு அதிரடிப்படை கமாண்டர், இவங்கெல்லாம் ரொம்ப கலகலகலகலன்னு பேசிட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரிம்மா, இப்போ வந்து உனக்கு நான் ஒரு டயலாக் போடுவேன். அதுல எப்படி பேசுறாங்க. ஓகேப்பா ஓகேப்பா. ஓகேப்பா, போடுங்கப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் கொஸ்டின். எல்லாரும் ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? இது எந்த நாட்டுடைய மேப்பு? குட் ஆன்சர். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட ஹனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. கண்ணாடி குடுமா. ஓ, கண்ணாடி வேணுமா? கண்ணாடி சார். அப்படி சும்மா ஆக்டிங் பண்ற சார். அம்மா நாங்க கிடையாது சார். ஹலோ, சும்மா ஆக்டிங் பண்றோம். அந்த குரூப்ல நாங்க கிடையாது. பண்ணனா ரியலா பண்ணணும். வடிவேல் சார் டயலாக் பேச போறீங்களா? ஆமா, வேற என்ன? அப்பா பேசி டைரக்டா பேச போறேன். இவங்கிட்டலாம் வாய் கொடுத்து நம்ம மீண்டமாக்கும். சரி, உங்க அம்மாவும் நீங்களும் பேசிக்கிறீங்களா? தூக்கி பேசிக்கிறோம். நீங்க ஆரம்பிங்கம்மா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் முழு அதிகாரம் இருக்கு. அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு உங்களோட பிளான் என்ன சார்? குட் क्वेश्चन. எல்லாரும் ஒளிஞ்சு வரீங்களா? இது எந்த நாட்டோட மேப்? இது இந்திய நாட்டோட மேப். குட் ஆன்சர். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு. ஹனுமான் சஞ்சீவமலை தூக்கின மாதிரி அப்படியே அலேக்கா தூக்கிட்டு போய் டெல்லி பக்கத்துல வச்சுட்டோம்னா அவங்க கொடுக்குற முழு அதிகாரத்தையும் முதலா வாங்கிட்டு மிச்சி பூரா பார்த்துருங்க, பூரா குத்திடலாம். இது சொன்னா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சூப்பர்ரா சூப்பர்ரா, பெண்ணிட்டடா. தலைவா, உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாமா? தலைவருக்கான வீடியோ போடுங்கப்பா. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போன் வாயோட பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சொல்லுவேன். ஐயோ, போனை எடுத்தாலும் நச்சு நச்சுன்றானுங்கப்பா. ரோட் பண்ணி கல்யாணமா, அது எம்எல்ஏலே சாதிக்க முடியலையா, என்ன போய் சாதி சொல்றானுங்க. அட இது போகல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். பிரைவேட் கேஸ் வாங்கிட்டு வருதுப்பா, நல்லா கோட்டால வைக்கலாம். ஒரே குஷ்டமாப்பா. இது குஷ்டமா? இது கஷ்டமாப்பா. சார், போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. அரசியல இன்னும் சாதாரணப்பா. பெண்றாடையா